முற்பண வருமான வரி, அட்வான்ஸ் இன்கம் டேக்ஸ். இந்த முற்பண வருமான வரி என்றால் என்ன? வங்கிகள் நிதி நிறுவனங்களில் வைப்பு செய்யப்படுகின்ற பணத்திற்கு வழங்கப்படும் வட்டி மீது விதிக்கப்படுகின்ற ஒரு வரிதான் இந்த முற்பண வருமான வரி, அட்வான்ஸ் இன்கம் டேக்ஸ். இது ஒரு பிடித்து வைத்தல் வரியினை போன்றது. அதாவது பிடித்து வைத்தல் வரி என்பது நிறுத்தி வைத்தல் வரி. அந்த நிறுத்தி வைத்தல் வரி பங்கு லாபங்கள் மீதும் நிறுத்தி வைத்தல் வரி விதிக்கப்படுகின்றது. ஆனால் அந்த நிறுத்தி வைத்தல் வரி இறுதி வரி, ஃபைனல் டேக்ஸ். ஆனால் இந்த முற்பண வரி ஏஐடி ஃபைனல் டேக்ஸ் இல்லை, இறுதி வரி இல்லை. அதனால் உங்களது கணக்கில் கழிக்கப்படுகின்ற ஏஐடியினை நீங்கள் மீளப் பெறுவதற்கு உங்களுக்கு உரிமை உண்டு. தற்பொழுது, அதாவது 1/4/2025 முதல் வட்டி மீது 10% நிறுத்தி தனியார் முற்பண வரி விதிக்கப்படுகின்றது. சென்ற வரியாண்டு, அதாவது 1/4/2025 முதல் 31/3/2026 வரையான காலப்பகுதிக்கு உங்களது வருமானம் 1.8 மில்லியனை விஞ்சவில்லை. அதாவது ஒரு மாதத்திற்கான உங்களது வருமான மூலங்களின் மொத்தம் ரூபாய் 1,50,000 விஞ்சவில்லை என நீங்கள் பிரகடனம் கொடுத்திருப்பீர்களாயின் உங்களது வட்டி மீது 10% நிறுத்தி தனிநபர் முற்பண வரி விதிக்கப்பட மாட்டாது. அதே போன்றுதான் புதிய ஒரு பிரகடனம் உள்நாட்டு ரெவென்யூ திணைக்களத்தினால் வெளியிடப்பட்டுள்ளது. அந்த படிவத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயம் என்னவென்றால், 1/4/2026 முதல் உங்களது வருமானம், அதாவது வருமான மூலங்கள், அந்த வருமான மூலங்கள் என்பது ஊழிய வருமானம், வியாபார வருமானம், முதலீட்டு வருமானம் மற்றும் ஏனைய வருமானங்களின் மொத்தம் ரூபாய் 1.8 மில்லியனை விஞ்சவில்லை எனில் நீங்கள் அந்த 10% ஏஐடியினை மீளப் பெறுவதற்கு உங்களுக்கு உரிமை உள்ளது. அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால், வங்கிகளிடமோ அல்லது நிதி நிறுவனங்களிடமோ சென்று அந்த மீளப் பெறுவதற்கான படிவத்தினை இப்பொழுதே நீங்கள் சமர்ப்பிப்பீர்களாயின் உங்களது வட்டி மீது விதிக்கப்படுகின்ற 10% தனியார் முற்பண வரி கழிக்கப்பட மாட்டாது. சுய பிரகடன படிவத்தினை நிரப்புவது எப்படி? இந்த படிவத்தில் 2 என்னும் விடயத்தில் உங்களுக்கு எந்த வங்கி அல்லது நிதி நிறுவனங்களில் கணக்கு உள்ளதோ அந்த வங்கியினுடைய முகாமையாளர், அந்த வங்கியினுடைய பெயர், எந்த கிளை, நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் த பேங்க் ஆர் ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன், த டிக்ளரேஷன் ஆஃப் நான் taxable status by a resident individual for years of assessment commencing on 1st April 2026, year of assessment 2026, 2027 and subsequent years of assessment. ஸோ அதில் நீங்கள் 2026ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து வரும் வரியாண்டுகளுக்கும் இதே நிலைமை உங்களுக்கு இருக்கும் என்றால் நீங்கள் இந்த படிவத்தில் ஏனைய விவரங்களை, அதாவது இயர் ஆஃப் அசஸ்மெண்ட் commencing on 1st April 2026, 2027 and up to subsequent year of assessment ending on dash dash, அந்த பகுதியை நீங்கள் வெட்டி விட்டீர்கள் என்றால் போதும். ஏனென்றால் உங்களுக்கு 2026, அதாவது 1/4/2026 முதல் தொடர்ந்து வரும் வரியாண்டுகளுக்கும் இதே நிலைமைதான் காணப்பட போகின்றது. அதாவது உங்களுக்கு 1.8 மில்லியனை விட குறைவான வருமானம் தான் கிடைக்கும் என நீங்கள் எண்ணுவீர்களாயின் இந்த படிவத்தில் அந்த மேற்சொல்லப்பட்ட விடயத்தை நீங்கள் நீக்கி விட்டீர்கள் என்றால் போதுமானது. டைப் ஆஃப் டிக்ளரேஷன் அதில் 2 விடயம் காணப்படுகிறது. ஒன்று ஒரிஜினல் டிக்ளரேஷன்,
அல்லது ரிவைஸ் டிக்ளரேஷன். ஸோ நீங்கள் ரிவைஸ் டிக்ளரேஷனை நீக்கிவிட்டீர்கள் என்றால் போதுமானது. ஏனென்றால் நீங்கள் முதலாக சப்மிட் பண்ண வழியால் ஒரிஜினல் டிக்ளரேஷன் தான் நீங்கள் தெரிவு செய்யப்பட வேண்டும். அடுத்தது அக்கௌண்ட் நம்பர், அதாவது கணக்கு இலக்கங்கள். உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட கணக்கு இலக்கங்கள் காணப்படுமாயின் அந்த வங்கி அல்லது அந்த நிதி நிறுவனத்தில் காணப்படுகின்ற எல்லா கணக்கு இலக்கங்களையும் அதில் நீங்கள் குறிப்பிடலாம். அடுத்த டேக்ஸ்பேயர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், 9 இலக்கம் கொண்ட வரி அடையாள இலக்கம் உங்களுக்கு இருக்க வேண்டும். இருந்தால் மாத்திரமே இந்த கிளைமினை நீங்கள் ரீஃபண்டை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்தது உங்களுடைய தேசிய அடையாள அட்டை இலக்கம். அடுத்தது அதாவது உங்களுக்கு 18 வயதுக்கு உட்பட்ட பிள்ளை இருக்கும் என்றால் நீங்கள் அந்த பிள்ளைக்காகத்தான் நீங்கள் இந்த படிவத்தை பூர்த்தி செய்ய போவீர்கள் என்றால் அந்த பிள்ளையினது பிறப்பு சான்றிதழ் பர்த் சர்டிஃபிகேட்டில் காணப்படுகின்ற இலக்கத்தினை அடுத்ததாக குறிப்பிடப்பட வேண்டும். Birth certificate number of the minor child if the deposit is held in the name of a minor, right? அதாவது அந்த குழந்தையினுடைய பேரில் வைப்பு காணப்படுமாயின் நீங்கள் அந்த குழந்தைக்குத்தான் நீங்கள் இந்த பிரகடனத்தை செய்ய போவீர்கள் இல்லை செய்ய போகின்றீர்கள் என்றால் நீங்கள் அந்த குழந்தையினுடைய பிறப்பு சான்றிதழில் உள்ள இலக்கத்தினை குறிப்பிடப்பட வேண்டும். அடுத்தது உங்களுடைய முழு பெயர் கொடுக்க போகிறீர்கள். அடுத்தது உங்களுடைய விலாசத்தை குறிப்பிட போகின்றீர்கள், ரைட்? அடுத்தது வந்து பாருங்கள், ஐ ஆம் எ ரெசிடென்ட் இண்டிவிஜுவல் ஆஃப் ஸ்ரீலங்கா ஆஸ் பர் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த இன்லண்ட் ரெவென்யூ ஆக்ட் நம்பர் 24 of 2017, ரைட்? அதாவது 2017 ஆண்டின் 24 இலக்க உள்நாட்டு இறைவரி திணைக்கள சட்டத்தின்படி இலங்கையில் பதிவினை கொண்ட நபராக இருத்தல் வேண்டும், ரைட்? அதாவது இலங்கையினை பதிவினை கொண்ட நபர் பதிபவர் அல்லது ரெசிடென்ட் என்பதை பொறுத்த வரைக்கும் 183 நாட்கள் ஆளுருவில் அல்லது பௌதீக ரீதியாக இலங்கையில் பிரசன்னமாகி இருந்தால் அவ்வரியாண்டில் அந்த நபர் பதிவுள்ளவராக கருதப்படுவார். அடுத்த விடயம், ஐ ஆம் எ கார்டியன் ஆஃப், ரைட்? நீங்கள் உங்களுடைய பெயரும் உங்களுடைய பிள்ளைன்ற பெயரையும் குறிப்பிடுவீர்கள், அதாவது ஃபுல் நேம் ஆஃப் த மைனர் சைல்ட். அடுத்தது த டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் அண்ட் ரிசீவபிள் பை, அதில் வந்து பாருங்க மீ அல்லது ஹிம் அல்லது ஹேண்ட் இருக்குது. உங்களுடைய வருமானத்துக்குத்தான் நீங்கள் செய்ய போகிறீர்கள் என்றால் நீங்கள் ஹிம்மையும் ஹேவையும் நீங்கள் நீக்க வேண்டும். அல்லது உங்களுடைய பிள்ளைக்கு நீங்கள் செய்ய போகிறீர்களா அந்த பிள்ளை ஆண் பிள்ளையாயின் மீயையும் ஹேவையும் நீக்க வேண்டும், பெண் பிள்ளையாயின் மீயையும் ஹிம்மையும் நீக்க வேண்டும். இப்படியே கீழே தரப்படுகின்ற விடயம் எல்லாத்திலையும் வந்து நீங்கள் அந்த பொருத்தமான விடயத்தை தெரிவு செய்து மிச்ச ஏனையவற்றை வந்து நீங்கள் நீக்க வேண்டும். வங்கிக்குத்தான் நீங்கள் இந்த படிவத்தை வழங்கப் போகிறீர்கள் என்றால் அந்த ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன் என்ற பதத்தை வந்து நீங்கள் நீக்குதல் வேண்டும், ரைட்? அவ்வாறே அடுத்த பக்கத்திலும் உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது பாருங்க, I expect that the same status will remain applicable to, ரைட்? அந்த மீ ஹிம் ஹே என்று இருக்குது, அதில் பொருத்தமானதை நீங்கள் தெரிவு செய்துட்டு பொருத்தமில்லாதை நீங்கள் நிற்க வேண்டும். ஃபார் த ஃபாலோயிங் இயர்ஸ் ஆஃப் அசஸ்மெண்ட், ஃபாலோயிங் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இனி வரும் காலங்களிலும் அல்லது தொடர்ந்து வரும் காலங்களிலும் இதே நிலைமை தான் எனக்கு இருக்க போகிறது. அதாவது என்னுடைய வருமானம் எதிர்காலத்திலும் ரூபாய் 1,50,000 விட குறைந்த வருமானம் தான் எனக்கு கிடைக்கும் என்பதை நீங்கள் உறுதிப்படுத்துவீர்கள் என்றால் நீங்கள் இந்த படிவம் உங்களுக்கு தொடர்ந்து வரும் காலங்களிலும் வங்கிகள் அல்லது நிதி நிறுவனங்களில் பேணப்படும் அல்லது பாதுகாக்கப்படும்.